وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما وارزقني فهما. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மார்க்க அறிவை இலகுவான முறையில் கற்றுக் கொடுத்த வல்லநாயன் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. மென்மேலும் இந்த மார்க்க அறிவை எனக்கும் உங்களுக்கும் தந்து அதை எம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தரப்போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. தொடர்ந்தும் குர்ஆனிக் அரபிக்குடைய அறிமுக பாட வகுப்புல, அதாவது இலக்கண வகைகள் 3 வகைகளாக பிரியப்படுறத நாங்க பார்த்தோம். இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன் என்று சொல்லி 3 வகைகளாக பிரியப்படுது. அதுல நாங்க இஸ்முன் என்றா என்னன்றது தெளிவான முறையில பார்த்து முடிச்சோம். சரியா? இஸ்முன் என்றா என்ன, அதுக்கான அடையாளங்கள் எப்படி வருது, அதுக்கு உதாரணம் எப்படி வருது, அல் குர்ஆன்ல இஸ்முன் எந்த வகையில எந்த மாதிரி வர என்ற முழு விவரங்களையும் நாங்க பார்த்து முடிச்சோம். சோ அந்த வகையில இஸ்முன் என்றா என்ன என்ற ஒரு பேசிக் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்க இதை தொடர்ந்து படிச்சுட்டு வரக்கோல இந்த இஸ்முன் என்றா என்ன, இந்த இடத்துல இஸ்முன் இப்படித்தான் வருதுன்றத இனம் காண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது தெளிவான முறையில விளங்கிக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது இன்றைக்கு பார்க்க போறது ஃபிஅலுன். சரியா? அதாவது வினைச்சொல். சரி, இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன் என்று சொல்லி இலக்கண வகைகள்ல வருது. இது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். அதுல நாங்க இன்றைக்கு பார்க்க போறது ஃபிஅலுன். சரியா? இப்ப இஸ்முன் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஃபிஅலுனை பார்த்துட்டு நான் ஒரு வீடியோல இந்த ஃபிஅலுனை ஃபுல்லா கிளியரா விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் ஹர்ஃபுனை பார்த்து முடிப்போம். அந்த ஹர்ஃபுனோட அதை நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்துக்கு, அதாவது குர்ஆனிக் அரபிக்ட பாடத்துள்ளுக்கு இன்ஷா அல்லாஹ் போ. பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபிஅலுன் என்றால் என்ன? சரியா? ஃபிஅலுன் என்றால் என்ன? ஃபிஅலுன் என்பது ஒரு செயலை குறிக்கும் சொல், அதாவது காலத்தோடு செயலை குறிக்கும். இந்த இதுல ஒரு டைப்பிங் மிஸ்டேக் உண்டாகிறது. செயலை என்று சொல்லி வந்திருக்கிற இடத்துல செயலை குறிக்கும் என்று சொல்லி வரணும். சரியா? அடுத்தது பாருங்க, செயலை குறிக்கும், அதாவது நடந்தது, நடக்கிறது, நடக்க சொல்லப்படுகிறது என்பதை காட்டும் சொல் வினைச்சொல் ஆகும். அதாவது ஒரு சுருக்கமா சொல்றேன் சொன்னால் பெயர் சொல் பெயரை மட்டும் குறிக்கும், வினைச்சொல் பெயர் என்ன செய்யும் என்பதை குறிக்கும். இதை நீங்க ஷோர்ட்டா விளங்கெடுத்துக்கொண்டா ஹரி. பெயர் சொல்லண்டா ஒரு பெயரை மட்டும் தான் குறிக்கிற, அது ஒரு இடமாக இருக்கலாம், இல்ல ஒரு பெயராக இருக்கலாம், இல்ல வேற ஏதேனும் உண்டாய்க்கலாம். இப்ப கதிரி, அந்த மாதிரி மனிதன், வீடு, முஹம்மத், ஹாமித், இந்த மாதிரி பெயரை மட்டும் தான் குறிக்கிற. பட் அந்த வினை சொல்லுன்றது என்னது? அந்த பெயர் என்ன செய்யும் என்ற செயலை குறிக்க கூடியது தான் இந்த ஃபிஅலுன் என்று சொல்றது. சரியா? இது கிளியர் தானே? நீங்க இதை கிளியரா விளங்க கொண்டா சரி. ஃபிஅலுன் என்றா என்ன? ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல், காலத்தோடு செயலை குறிக்கக்கூடிய சொல். அதுல அந்த ஃபிஅலுன் 4 வகைகளாக வருது. நான் அதை உங்களுக்கு கிளியரா ஒவ்வொன்றையும் அல் குர்ஆன் ஆதாரமோட விளங்கப்படுத்தினா உங்களுக்கு அது கிளியர் ஆயிக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ஃபிஅலுன் மாதி. சரியா? சாரி, ஃபிஅல் மாதின், அடுத்தது ஃபிஅல் முதாரி, அடுத்தது ஃபிஅல் ஃபிஅல் நஹி. அதாவது கடந்த கால வினைச்சொல், நிகழ்கால வினைச்சொல்,
கட்டளை வினைச்சொல், மறுக்கும் வினைச்சொல். சரி, இதுல நாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபியல் மாதி, கடந்த கால வினைச்சொல். கடந்த கால வினைச்சொல் என்று சொன்னால் எப்படி? ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிக்கும். அதாவது எழுதினான், படைத்தான், சாப்பிட்டான், இந்த மாதிரி ஒன்று நடந்து முடிஞ்சதை குறிக்கிற. சரியா? இப்ப இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன். சரியா? நான் சாப்பிட்டேன் என்றது நடந்து முடிஞ்ச ஒரு செயலாய்க்கிற. சரி, அப்ப காலத்தோடு ஒரு செயலை குறிக்கிறதுக்கு தான் சொல்றது ஃபியல் என்டி. அந்த ஃபியல் வந்து 4 வகைகளாக வருது. கிளியரா? அந்த 4 வகையில வந்து இந்த ஃபியல் மாதி என்றது ஒரு வகையாக இருக்கிறது. சரியா? அதாவது கடந்த கால வினைச்சொல் என்று சொல்லப்படுது. சரியா? அந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சாச்சு. அதைத்தான் நீங்க நான் குறிப்பிடுறேன். இப்ப நான் எழுதி முடிச்சிட்டேன், நான் பரீட்சையை எழுதி முடிச்சிட்டேன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சரி, நான் விளையாடி முடிந்தேன். இது வந்து கடந்த கால வினைச்சொல், செஞ்சு முடிஞ்சாச்சு. உதாரணம் பாருங்க, கதப அவன் எழுதினான், ஆல அவன் சொன்னான், ஹலக அவன் படைத்தான். சரி, ஹலக அவன் உலகத்தை படைத்தான். சரியா? யாரு படைத்த? ரப்பு. சரி, அப்ப அவன் உலகத்தை படைத்தான். சரி, இந்த மாதிரியான இது வருது. இப்ப ஒரு உதாரணம் பாருங்க, அல் குர்ஆன்ல சூரா அலக் 96வது அத்தியாயம் 2வது வசனத்துல பாருங்க, ஹலகல் இன்சான மின் அலக். என்னது? ஹலகல் இன்சான மின் அலக். அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். சரி, எனக்கு என்னது? நடந்து முடிஞ்சாச்சு. சரி, خلق படைத்தான், ஃபியல் மாதி, அதாவது நடந்து முடிந்த ஒன்றை சொல்லப்படுது. அந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சாச்சுன்றது குறிப்பிடப்படுது. கிளியரா? அப்ப இதுவும் வந்து ஒரு வகையான ஃபியல். அடுத்ததை பாருங்க, ஃபியல் முதாரி, நிகழ்கால வினைச்சொல். சரி, நிகழ்கால வினைச்சொல் என்றா எப்படி வரும்? நிகழ்காலம் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை குறிக்கும். அதாவது ஒன்று நடந்து கொண்டு, இப்ப படிக்கிறான், தொடர்கிறான், சிரிக்கிறான். இப்ப நான் இந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். இது வந்து எப்படி வருது? ஃபியல் முதாரியாக வருது. ஏன்? நான் இதை நடத்தி கொண்டிருக்கிறேன். சரி, இப்ப நீங்க இந்த ரெக்கார்டிங்க வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா அது எந்த காலத்துல கொண்டு வரப்படுது? ஃபியல் முதாரியாக கொண்டு வரப்படுது. சரியா? நிகழ்கால வினை சொல்லாக கொண்டு வரப்படுது. கிளியரா? உதாரணம் பாருங்க, யக்துபு அவன் எழுதுகிறான், நஅபுது நாம் வணங்குகிறோம், தஅலமு நீ அறிகிறாய். சரியா? இந்த மாதிரியான உதாரணங்கள் வரும். இப்ப அல் குர்ஆன் உதாரணம் ஒன்று காட்டுறேன் பாருங்க. அல் குர்ஆன்ல சூரா ஃபாத்திஹா 1வது அத்தியாயம் 5வது வசனத்தை பாருங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். சரி, நஅபுது வணங்குகிறோம். சரி, எனக்கு நாங்க ஒவ்வொரு நேரமும் செஞ்சு கொண்டிருக்குது. சரியா? இப்ப நான் உன்னைத்தான் வணங்குற என்றது எனக்கு நடந்து கொண்டிருக்குது. சரியா? அப்ப இது வந்து என்னது? ஃபியல் முதாரியாக கொண்டு வரப்படுது. கிளியரா? அடுத்தது பாருங்க, நான் ஏன் அல் குர்ஆன் ஆதாரங்களோட கொண்டு வரேன்னு சொன்னா, நீங்க வந்து அல் குர்ஆனைத்தான் பொருள் உணர்ந்து ஓத போறீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு அல் குர்ஆன் ஆதாரத்தில் இருந்து நான் இந்த உதாரணம் காட்டினாதான் உங்களுக்கு அந்த நேரத்துல விளங்கும். இப்ப அல் குர்ஆனை வந்து இப்ப நீங்க பொருள் உணர்ந்து ஓதுற அந்த இதுல வந்தீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு விளங்கும் இந்த உதாரணங்கள் தரப்பட்டது தானே. அப்ப நான் இதே மாதிரி உதாரணம் இன்னொன்றுல படிச்சேன் என்ற மைண்ட் வந்து உங்களுக்குள்ள அப்பதான் உருவாகும். சரியா? அப்ப இது வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும் என்றதால தான் நான் சும்மா உதாரணமும் தந்து அல் குர்ஆன் உதாரணத்தையும் வந்து கொண்டு வரேன். கிளியரா? அடுத்தது பாருங்க, ஃபியல் அம்ர், அதாவது கட்டளை வினைச்சொல் என்று சொல்ற. அதாவது ஒன்ன ஏவுறது. இப்ப எப்படி சொல்ற? செய், எடு, குடி, அந்த மாதிரி ஒன்றை நாங்க ஏவுறோம் தானே, கட்டளையிடுறோம் தானே, அதுக்குத்தான் சொல்றது. இப்ப உதாரணமாக இக்ரா படி, குல் சொல்லு, சரி, அபுது வணங்கு, இந்த மாதிரி நாங்க கொண்ட ஏவுறதுக்கு, அதாவது கட்டளையிடுறதுக்கு சொல்றது. சரியா? இத செய் என்று சொல்லி கட்டளையிடுறோம் தானே, அதுக்கு இப்ப உதாரணம் பாருங்க. இந்த உதாரணம் பார்த்தா விளங்கும். அல் குர்ஆன்ல வந்து
சூரா அலக் 96வது அத்தியாயம் 1வது வசனத்தை பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். சரி, அதுல பாருங்க, இக்ரா இக்ரா என்று சொன்னா நீ படி. சரி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். உன் இறைவனின் பெயரால் ஓது, படி. உன் இறைவனின் பெயரால் படி. சரி, இதுல வந்து இக்ரா என்றது படி, ஓது என்ற அந்த கருத்தை வந்து இவரத்துல கொண்டு வாங்க. சரியா? அப்ப என்னது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏவினொரு விஷயம். சரியா? இக்ரா படி என்று சொல்லி யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏவினாங்க. சரி, படி என்று சொல்லி, ஓதுங்க என்று சொல்லி சொன்னாங்க. சரி, அப்ப அங்கனக்கா இங்க என்ன நடந்துக்கிற, ஏவின் ஒரு விஷயம். சரியா? சொன்ன ஒரு விஷயம். அப்ப இது என்னது, ஃபிஅல் அம்ராக வருது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், படின்னு சொல்றேன். சரியா? இக்ரா ஓதுங்க என்று சொல்லி சொல்றேன். அப்ப என்னது, நான் அப்படி சொன்னடா அது ஃபிஅல் அம்ராக வருது. சரியா? இப்போ உங்களோட உம்மு வந்து உங்களுக்கு சொல்ற சாப்பிடு என்று சொல்லி சொல்ற. சரியா? உண்ட ஏவுறாங்க. விளங்கிஷா? உண்ட ஏவுறாங்க. சரி, உண்ட கட்டளை இடுறாங்க. இல்லாட்டி இங்கக்கு போ, இல்லாட்டி இதை செய் என்று சொல்லி கட்டளை இடுறாங்க. இந்த வீட்டு வேலையை செய் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப அது என்னது, ஃபிஅல் அம்ராக வருது. உண்ட ஏவுறாங்க, உங்களுக்கு உண்ட கட்டளை இடுற ஒரு விஷயமா வருது. கிளியரா? அடுத்தது பாருங்க, ஃபிஅல் நஹி, மறுக்கும் வினைச்சொல். சரியா? அதாவது ஒண்ட செய்யாதே. சரியா? அந்த தடை விதிக்கிற என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது செய்ய வேண்டாம், விளையாடாதே என்று சொல்லி நாங்க ஒண்ட வானம் என்று சொல்லி, செய்யாதே என்று சொல்லி தடை விதிக்கிற தானே, இதுக்கு தான் சொல்ற. உதாரணமாக லா தக்திப், பொய் சொல்லாதே. லா தக்ரப், அருகில் செல்லாதே என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப அது குர்ஆன் ஆதாரம் பாருங்க. சூரா அல் இஸ்ரால 17வது அத்தியாயம் 32வது வசனம். லா தக்ரபு சாரி, லா தக் லா தக்ரபு ஜினா. சரி, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். சரி, ஒண்டா உங்களுக்கு என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அல் குர்ஆன்ல அல்லாஹ் தடுக்கிறான். என்னது, லா தக்ரபு ஜினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். அங்கனக்கா லா தக்ரபு, நெருங்காதே, அங்கனா தடுக்குது. சரியா? அப்ப இது என்னது, ஃபிஅல் நஹியாக கொண்டு வரப்படுது. சரி, இப்ப இந்த நான் சொன்ன இந்த 4 ஃபிஅல் வகைகளும் என்னது, ஃபிஅல் மாதி, ஃபிஅல் அம்ரு, ஃபிஅல் நஹி, ஃபிஅல் முதாரி. சரி, கடந்த கால வினைச்சொல், கட்டளை வினைச்சொல், மறுக்கும் வினைச்சொல், நிகழ்கால வினைச்சொல். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு ஃபிஅலுக்குள்ள தான் நடங்குற. அந்த ஃபிஅலுன் தான் 4 வகைகளாக வந்து பிரிக்கப்படுறது. அதை நான் உங்களுக்கு கிளியரா விளக்கமா வந்து காட்டினேன். சரியா? அப்ப ஃபிஅல் என்ன பாருங்க, ஃபிஅல் என்ன, காலத்தோட செயலை குறிக்கக்கூடிய ஒன்று. சரியா? காலத்தோட செயலை குறிக்கக்கூடிய ஒன்று. நடந்து கொண்டிருக்கிறான், நடக்கிறான், நடக்க வேண்டாம். சரியா? இந்த மாதிரியான காலத்தோட செயலை குறிக்கிற ஒன்று தான் ஃபிஅல் என்று சொல்லி சொல்றது. இப்போ உங்களுக்கு இது வந்து கிளியரா விளங்கிக்குமென்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப பாருங்க, அரபு மொழியில வந்து ஒரு சொல் செயலை காட்டினால் அது ஃபியலாக மாறும். சரியா? ஒரு சொல் செயலை காட்டினு சொன்னால் அது ஃபியல். சரி, அதே மாதிரி அந்த செயல் நடந்த காலத்தை வச்சு அது அம்ரா, முதாரியா, ஃபியலா, நஹியாண்டி மாற்றப்படுது. சரியா? அது எங்களுக்கு விளங்கெடுக்கணும். விளங்கிஷா? ஒரு செயலை காட்டினு சொன்னா அது ஃபியல் தானே. இப்ப உதாரணம் சொல்றேன், நான் படிக்கிறேன் என்று சொல்றேன். இது வந்து ஃபியல், ஒரு செயலை காட்டுது. அந்த செயலை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கணும் இது ஃபியலா, சாரி, அம்ரா, நஹியா, முதாரியா, இல்லாட்டி இதாண்டு என்னது, மாதியாண்டு. சரியா? ஃபியலா, மாதியா, இல்லாட்டி அம்ரா, நஹியா என்று சொல்லி அந்த செயலை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கணும். கிளியரா? அடுத்தது வந்து ஃபாயில், அந்த செயலை செய்தார். இப்ப ஒருத்தர் படிக்கிறான் என்று சொல்ற, அது யாரு படிக்கிற, கமலா படிக்கிறாள் என்று சொல்லுங்களே. சரியா? அப்ப அந்த செயலை செஞ்சது யாரோ அவங்கள வந்து ஃபாயில் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா?
ஃபாயிலண்டா ஒரு செயலை செஞ்சு அதை மிச்சம் தலையில எடுத்துக்கொள்ள தேவையில்ல. இதை ஃபியலண்டா என்னன்றத பேசிக்கா விலங்கு எடுத்துக்கொண்டா சரி. சரியா? ரைட். இவ்வளவு தான் ஃபியாலண்டிஸ்னா என்னன்றது. இப்போ உங்களுக்கு இது மூலமா கிளியரா விளங்கிக்கும். என்ன சரி டவுட் இருக்குதுன்னு சொன்னா என்ன பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலும். இதோட பாடத்தை முடிக்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.